Hi everyone, வணக்கம். டுடே ஒரு நியூ யூனிட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். செகண்ட் யூனிட் ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு யூனிட். புரொடக்ஷன் என்ஜினியரிங். கரெக்ட்டா? ஸோ புரொடக்ஷன் என்ஜினியரிங்க பொறுத்தவரைக்கும் நெறைய விஷயங்கள் நம்ம காலேஜ்ல பார்த்தீங்கன்னா, இது சம்மந்தப்பட்ட நெறைய விஷயங்கள் நம்ம லேப்ல போய் பண்ணியிருப்போம். ஒரு ஹேப்பியான ஒரு மொமெண்ட்ட குடுத்துருக்கும் இந்த புரொடக்ஷன் என்ஜினியரிங். சரி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இந்த புரொடக்ஷன் என்ஜினியரிங்ல பார்த்தீங்கன்னா, இந்த லேப்ல ஸ்டார்ட்டிங் நம்ம பண்றது இந்த ஃபவுண்டரி காஸ்டிங் தான். லேப்ல வந்து நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் இயர்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செகண்ட் செம்லயா? ஆமா செகண்ட் செம்லயே பார்த்தீங்கன்னா, இந்த ஃபவுண்டரி காஸ்டிங் இதுக்கான லேப் நமக்கு இருக்கும். இந்த ஃபவுண்டரி அண்ட் காஸ்டிங் தான் நம்மளோட யூனிட்லயுமே வந்து செகண்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் டாபிக்கா நமக்கு ஃபவுண்டரி காஸ்டிங் அண்ட் பேட்டர்ன் இத பத்தி தான் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாபிக்ல இருந்து சில முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? ஓகே. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜேஇக்கான கிளாஸ் வந்து நம்மளோட அகாடமில போயிட்டு இருக்கு மக்களே. 441 கோட் தான் நம்மளோட கோட். பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்பார்ச்சுனேட்லி நமக்கு வேக்கன்சி ரொம்ப கம்மியா குடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே அது ஆட் ஆகும் அப்டின்ற ஒரு நம்பிக்கையில வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டைம வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் இந்த கிளாஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் தேவைப்படுது அப்டின்னா, கண்டிப்பா நீங்க இந்த டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த டிஸ்ப்ளேலயும் உங்களுக்கு நம்பர் இருக்கு பாருங்க. 9444962386 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு தேவையான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சைடுல இருக்க அட்மின் குடுப்பாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கான கொஸ்டின்ஸ் இந்த டாபிக்ல இருந்து என்னெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்கு அப்டின்றத பார்ப்போம். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பேசிக் ரெக்வயர்மெண்ட் ஃபார் மோல்டிங் சாண்ட். மோல்டிங் சாண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில முக்கியமான ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்கு. பெர்மெபிலிட்டி, கொஹீசிவ்னஸ், ரிஃப்ராக்டிவ்னஸ், அப்புறம் வந்து அதிசிவ்னஸ், கொலாப்சபிலிட்டி அப்படின்ட்டு சில முக்கியமான ரெக்வயர்மெண்ட் கண்டிப்பா ஒரு மோல்டிங் சாண்டுக்கு இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து நாட் அ பேசிக் ரெக்வயர்மெண்ட் கேட்குறாங்க. பெர்மெபிலிட்டினா என்ன? பெர்மெபிலிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கேஸை வந்து நமக்கு எஸ்கேப் பண்ண விட்டுறது. அப்போ கேஸ் எஸ்கேப் பண்ணா மட்டும்தான் நமக்கு ப்ளோ ஹோல்ஸ்லாம் கிரியேட் ஆகாது. கரெக்டா? அப்போ பெர்மெபிலிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. செகண்ட் வந்து கொஹீசிவ்னஸ். கொஹீசிவ்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நமக்கு ஷேப்பை வந்து ரீட்டைன் பண்றது. சரியா? ஒரு மோல்டோட ஷேப்பை வந்து ரீட்டைன் பண்றது நமக்கு கொஹிசிவ்னஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா, மோல்டிங் சாண்டோட ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. தேர்ட் பார்த்தீங்கன்னா, ரிஃப்ராக்டிவ்னஸ். ரிஃப்ராக்டிவ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை டெம்பரேச்சர் விஸ்டாண்ட் பண்றது. சரிங்களா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மோல்டிங் சாண்டோட ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். கண்டக்டிவிட்டி அப்படின்றது நாட் அ பேசிக் ரெக்வயர்மெண்ட் ஆஃப் மோல்டிங் சாண்ட். சரியா? ஸோ அப்போ ஆன்சர் இஸ் கண்டக்டிவிட்டி. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The property of sand which allows gases to escape through its. இப்பதான் நம்ம பார்த்தோம். ஸோ எந்த ஒரு சாண்டோட ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா, கேஸை வந்து நமக்கு எஸ்கேப் பண்ண விடும். கேஸ் எஸ்கேப் ஆனால் மட்டும்தான் அந்த ப்ளோ ஹோல்ஸ்லாம் நமக்கு இருக்காது. ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாண்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுவோம்? பெர்மபிலிட்டி. கரெக்டா? ஆல்ரெடி நம்ம கொஹிசிவ்னஸ் பார்த்தோம். கொஹிசிவ்னஸ் அப்படின்றது ஸ்டிக் டுகெதர். சரியா? ஒரு சேம் பார்ட்டிக்கல் வந்து உங்களுக்கு ஸ்டிக் ஆகுது அப்படின்னா, அதை நம்ம கொஹிசிவ்னஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேப் அந்த ஒரு மோல்டோட ஷேப்பையும் ஸ்ட்ரென்த்தையும் என்ன பண்ணும்? மெயின்டைன் பண்ணும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதிசிவ்னஸ். இந்த அதிசிவ்னஸ் அப்படின்றது ஸ்டிக் அதர் மெட்டீரியல்ஸ். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மோல்டு வால் கூட அட்டாச் ஆகுறது. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதிசிவ்னஸ் சொல்லுவோம். இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாண்ட். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கொலாப்சபிலிட்டி. கொலாப்சபிலிட்டினா என்ன? ஒரு மோல்டிங் சாண்டோட அபிலிட்டி ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சாலிடிஃபிகேஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலாப்சபிலிட்டி அப்படின்றது ஏற்படும். இந்த கொலாப்சபிலிட்டி மூலியமா எனக்கு இந்த ஹாட் டியர் கிராக்கிங் இதெல்லாம் வந்து கேஸ்டிங்ல வந்து அந்த கூல் ஆகும்போது கண்டிப்பா ஏற்படும். அப்போ இந்த கொலாப்சபிலிட்டி ப்ராப்பர்ட்டி மூலியமா இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணலாம். சரிங்களா? அப்போ ஆன்சர் இஸ் பர்மெபிலிட்டி. பர்மெபிலிட்டின்றது கேஸ் வந்து எஸ்கேப் பண்றது ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு பர்மியபிலிட்டி. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. விச் காஸ்டிங் ப்ராசஸ் யூசஸ் வேக்ஸ் பேட்டர்ன்? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். வேக்ஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ற ஒரு காஸ்டிங் ப்ராசஸ் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஷெல் மோல்டிங், டை காஸ்டிங், இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங், சென்ட்ரிஃபியூகல், அப்புறம் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஸ்டிங் இருக்கு. கரெக்டா? இந்த காஸ்டிங்ல வந்து எந்த ஒரு ப்ராசஸ் வந்து வேக்ஸ் பேட்டர்னை யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ஆல்சோ கால் என்ன சொல்லுவோம்? இந்த இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங் தான். இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங் இஸ் ஆல்சோ கால் லாஸ்ட் வேக்ஸ் பேட்டர்ன் சொல்லுவோம். சரியா? காம்ப்ளிகேட்டட் ஷேப்க்குலாம் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங் தான் யூஸ் பண்ணுவீங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஷேப்லாம் வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து காஸ்டிங் மூலியமா பண்ண முடியாது. அப்போ அதுக்கெல்லாம் நமக்கு பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ். சரியா? ஓகே. சென்ட்ரிஃபியூகல் காஸ்டிங் தெரியும். சென்ட்ரிஃபியூகல் காஸ்டிங் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். நிறைய டைம் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த சென்ட்ரிஃபியூகல் காஸ்டிங். சென்ட்ரிஃபியூகல் காஸ்டிங் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரொட்டேட்டிங் மோல்டை வந்து இந்த காஸ்டிங்ல யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இந்த ரொட்டேட்டிங் மோல்டு யூஸ் பண்ணி என்ன பண்ணா, இந்த மால்டன் மெட்டல் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஆன்சர் இஸ் தேர்ட் கொஸ்டின் சி. கிரீன் சாண்ட் மோல்டுனா என்ன? கிரீன் சாண்ட் மோல்டு அப்படின்றது ட்ரையா இருக்குமா, வெட்டா இருக்குமா, ஹாட்டா இருக்குமா, கோல்டா இருக்குமா? இந்த கிரீன் சாண்ட் மோல்டு அப்படின்றது ரெஃபர்ஸ் இந்த மோல்டு அப்படின்றது மேட் ஃப்ரம் வெட் சாண்ட்ல இருந்து மேட் பண்றதா நம்ம கிரீன் சாண்ட்னு சொல்லுவோம். இதோட காம்போசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கா சாண்ட் இருக்கும் இதுல.
சிலிக்கா சாண்டு ப்ளஸ் க்ளே இருக்கும் ப்ளஸ் வாட்டர் இருக்கும். சரியா? சிலிக்கா சாண்ட் வந்து எனக்கு 70 to 85%, க்ளே வந்து 10 to 15%, வாட்டர் பார்த்தீங்கன்னா 3 to 6%. ஸோ கிரீன் சாண்ட் மோட் அப்படின்றது நமக்கு வெட் சாண்டு. இதோட காம்போசிஷனும் ரொம்ப முக்கியமானது. சிலிக்கா சாண்ட், க்ளே அண்ட் வாட்டர். சரியா? ஓகே. 5 பாருங்க. த மெயின் ஃபங்ஷன் ஆஃப் எ ரைசர் இன் காஸ்டிங். காஸ்டிங்ல ரைசர் ஏன் யூஸ் பண்றோம்? அதோட முக்கியமான ஃபங்ஷன் என்ன? ரைசர். ரைசர் அப்படின்றது என்ன? ரைசர் வந்து நம்ம ஆல்சோ ஃபீடர்ன்னு சொல்லலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா கேவிட்டியா இருக்கும். எக்ஸ்ட்ரா கேவிட்டி நான் மோல்டுக்குள்ள கனெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். இதோட முக்கியமான ஃபங்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மால்டன் மெட்டல எனக்கு சப்ளை பண்ணும். சரியா? சப்ளை பண்றதுனால எனக்கு இந்த இன்டர்னல் வாய்ட்ஸ், கேவிட்டீஸ் இதெல்லாம் என்னால அவாய்ட் பண்ண முடியும். அப்ப ரைசர் அப்படின்றது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீடர்ன்னு சொல்லலாம். சரியா? எனக்கு எப்ப தேவை மால்டன் மெட்டல் தேவையோ, அத வச்சு நான் என்ன பண்ணுவேன், குடுப்பேன். இது மூலியமா எனக்கு இது ஒரு ரிசர்வாயரா ஆக்ட் ஆகும். சரியா? இதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் வாய்ட்ஸ் அதுக்கப்புறம் கேவிட்டீஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்றத நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து பிரிவென்ட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இது வந்து ஆக்ட் ஆஸ் அ ரிசர்வாயர் ஆஃப் மால்டன் மெட்டல். கோல்டு ஷட்னா என்ன? கோல்டு ஷட் காஸ்டிங்ல டிஃபெக்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. சரியா? காஸ்டிங்ல நமக்கு நெறைய டிஃபெக்ட்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த டிஃபெக்ட் தான் நமக்கு கோல்டு ஷட். இந்த கோல்டு ஷட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த ஃபியூஸ் கரெக்ட்டா வந்து மால்டன் மெட்டல் ஃபியூஸ் ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கோல்டு ஷட் அப்படின்ற ஒரு டிஃபெக்ட் வந்து ஏற்படும். இந்த கோல்டு ஷட் வந்து மேக்ஸிமம் எந்த ஒரு எதால இது ஏற்படும் அப்படின்னா, இன்சஃபிஷியன்ட் டெம்பரேச்சர் இல்லன்னா வந்து லோ ஃப்ளூயிடிட்டி இது மாரி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கோல்டு ஷட் அப்படின்ற ஒரு காஸ்டிங் டிஃபெக்ட் ஏற்படும். சரியா? லோ ஃப்ளூயிடிட்டி ஆஃப் மெட்டல் ஆர் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, இன்சஃபிஷியன்ட் டெம்பரேச்சர். ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா போயிட்டு அதில பிளேஸ் ஆகாது. இப்போ உங்களுக்கு டெம்பரேச்சர் குறைஞ்சுச்சு அப்படின்னா, அந்த மோல்டுல போயிட்டு கரெக்ட்டா அந்த மால்டன் மெட்டல் வந்து பிளேஸ் ஆகாது. இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா, கோல்டு ஷட்ன்னு சொல்லுவோம். சரியா? பிகாஸ் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, லோ ஃப்ளூயிடிட்டி ஆஃப் மெட்டல் ஆர் இன்சஃபிஷியன்ட் டெம்பரேச்சர். கோர் இன் காஸ்டிங் இஸ் யூஸ்டு டூ. ஆல்ரெடி நம்ம ரைசர் பார்த்தோம். ரைசர் அப்படின்றது ஒரு எக்ஸ்டர்னல் ரிசர்வாயர்ன்னு பார்த்தோம். இந்த கோர்னா என்ன? கோர் அப்படின்றது என்ன? கோர் அப்படின்றதும் ஒரு செப்பரேட் மோல்டு இன்செர்ட். சரியா? ஆ இந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோர வந்து நான் எதால மேட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்டால மேட் பண்ணியிருப்பேன். இது எங்க நான் பிளேஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோல்டு கேவிட்டிக்கு உள்ள நான் பிளேஸ் பண்ணியிருப்பேன். மோல்டு கேவிட்டிக்கு உள்ள. ஏன் வந்து நான் இந்த கோர யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ரொம்ப வந்து காம்ப்ளெக்ஸான ஹாலோ பார்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்ஜின் பிளாக்ஸு, அப்புறம் பைப்ஸ் இதெல்லாம் நான் மேனுஃபேக்சர் பண்றேன் அப்படின்னா, எனக்கு உள்ளுக்குள்ள நான் என்ன பண்ணணும், ஒரு மோல்டு கேவிட்டிய கொண்டு போணும். என்ஜின் பிளாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய ஹோல்ஸ் அந்த என்ஜின் பிளாக்ஸ்க்குள்ள இருக்கும். இப்ப இந்த மாரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஷேப்க்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா, கோர யூஸ் பண்ணுவேன். சரியா? அப்ப கோர் அப்படின்றது ஃபார்ம் இன்டர்னல் கேவிட்டி. இந்த கேவிட்டிக்கு குள்ள ஒரு இன்டர்னல் கேவிட்டிய ஃபார்ம் பண்றது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கோர். ஓகே. 8த் பாருங்க. பேட்டர்ன் அலவன்சஸ் டூ காம்பன்சேட் ஷ்ரிங்கேஜ். நமக்கு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அலவன்சஸ் இருக்கு. ஷ்ரிங்கேஜ், டிராஃப்ட், டேப்பர், ஷேக்கிங் அலவன்சஸ், டிஸ்டார்ஷன் அப்படின்னு நமக்கு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அலவன்ஸ் இருக்கு. இந்த எந்த ஒரு அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஷ்ரிங்கேஜ்க்கு வந்து காம்பன்சேட் பண்ற ஒரு அலவன்ஸ் அப்படின்னா, ரொம்ப பேசிக்கான ஷ்ரிங்கேஜ் அலவன்சஸ். சரியா? இப்போ ஷ்ரிங்கேஜ் அலவன்ஸ்னா என்ன? இதுதான் எனக்கு ஒரு பேட்டர்னு. சரியா? இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நான் ஒரு மெட்டீரியல் வந்து மேட் பண்ணணும். அப்ப என்னோட மால்டன் மெட்டல் வந்து இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்டின்னா, அது சாலிடிஃபை ஆகி கூல் ஆகும்போது, இதோட லெவல் குறைஞ்சு போயிருக்கும். சரியா? இதுதான் எனக்கு என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஷ்ரிங்கேஜ் அலோவன்சஸ். இப்ப நான் என்ன பண்ணேன்னா, இத வந்து காம்பன்சேட் பண்றதுக்கு, இத விட ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 1 ஆர் 2 நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, மால்டன் மெட்டல் அதிகமா இருக்கணும். அப்ப அது சாலிடிஃபை ஆகும்போது எனக்கு இந்த லெவல் வந்துரும். எனக்கு கரெக்ட்டான லெவலுக்கு வந்துரும். இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்டின்னா, ஷ்ரிங்கேஜ் அலோவன்சஸ். ஸோ சேம் டிராஃப்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டிராஃப்ட் குடுப்பாங்க சைட்ல. டேப்பர், ஷேக்கிங் அலவன்சஸ். ஷேக்கிங் அலவன்சஸ் நீங்க ஷேக் பண்ணி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மெட்டீரியல் வந்து கிராக் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாரி அலவன்சஸ் குடுக்குது ஷேக் அலவன்சஸ். 9த் பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அ பெர்மனன்ட் மோல்டு காஸ்டிங் மெத்தட். எது வந்து ரொம்ப பெர்மனன்ட்டான ஒரு மோல்டு காஸ்டிங் மெத்தட்னா டை காஸ்டிங். இன்வெஸ்ட்மென்ட் காஸ்டிங், சாண்ட் காஸ்டிங் இதெல்லாம் வந்து ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ரோக் ஆயிடும். இன்வெஸ்ட்மென்ட் காஸ்டிங்லாம் வந்து லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ். நீங்க அத வந்து பண்ணீங்க. அது புரோக்கன் பண்ணிட்டு தான் வந்து மறுபடியும் வந்து நியூவா பண்ணணும். இப்போ பெர்மனன்ட் மோல்டு காஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது டை காஸ்டிங் தான் நமக்கு பெர்மனன்ட்டான ஒரு மோல்டு காஸ்டிங் மெத்தட். சரிங்களா? ஓகே. 10 பாருங்க.
Which casting method is best suited for hollow cylindrical shape like pipes? எந்த ஒரு casting method வந்து best suited for pipes? நம்ம ஆல்ரெடி இதை டிஸ்கஸ் பண்ணோம். ஆம், இந்த சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங் இருக்கு பாத்தீங்களா? சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங் அப்படின்றது ஐடியல் ஃபார் ரொம்ப அந்த ஹாலோ சிமெட்ரிக்கல் பார்ட்ஸ் சச் அஸ் பைப்ஸ், டியூப்ஸ் இதுக்கெல்லாம் வந்து பெஸ்ட் சூட்டட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சென்ட்ரிஃபியூகல். ஓகே. 11th question பாருங்க. The pattern used for large casting made in small quantities. Pattern used for large castings. பெரிய பெரிய castings யூஸ் ஆகிற pattern made in small quantities அப்படின்னா நமக்கு ஆன்சர் இஸ் லூஸ் பேட்டர்ன். சரியா? லூஸ் பேட்டர்ன் தான் நமக்கு கரெக்டானது. இந்த லூஸ் பேட்டர்ன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு பீஸ் பேட்டர்ன் சொல்லலாம். ஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லார்ஜ் சைஸ் காம்போனன்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். ரொம்ப மோஸ்ட் எக்கனாமிக்கல் மெத்தடும் கூட. சரிங்களா? இந்த ஸ்வீப் பேட்டர்ன் அப்படின்றது ஒரு லார்ஜ் சிமெட்ரிக்கல் ஷேப். இந்த ஹாலோ ஷேப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பெல்ல ஃபார்ம் பண்றீங்கல்ல, சிலிண்டர் ஒரு காம்போனன்ட் ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் நமக்கு ஸ்வீப் பேட்டர்ன். ஸ்பிளிட் அப்படின்றது 2 ஆஃபா உங்களுக்கு என்ன இருக்கும்? பிரிஞ்சிருக்கும். இந்த மீடியம் டு ஹை குவான்டிட்டி இதுக்கு வந்து யூஸ் ஆகுறது ஸ்பிளிட் பேட்டர்ன். சரியா? மேட்ச் பிளேட் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் மாஸ் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமான ப்ரொடக்ஷன் நான் யூஸ் பண்ற பேட்டர்ன் என்னன்னா மேட்ச் பிளேட். ஸ்பிளிட்டை பொறுத்த வரைக்கும் மீடியம் டு ஹை 2 ஆஃபா என்ன இருக்கும் எனக்கு பிரிஞ்சிருக்கும். which allowances compensate for surface roughness in casting. ஸோ எந்த ஒரு அலவன்சஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு சர்ஃபேஸ் ரஃப்னஸ் காம்பன்சேட் பண்ணுறதுல மெஷினிங் அலவன்சஸ், ஷ்ரிங்கேஜ் அலவன்சஸ், டிராஃப்ட் ஆர் ஷேக் அலவன்சஸ். ஸோ எது வந்து எனக்கு காம்பன்சேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷினிங் அலவன்சஸ். இந்த மெஷினிங் அலவன்சஸ்ன்றது என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த பேட்டர்னோட டைமென்ஷன் கூட ஆட் பண்ணுவேன். இப்படி ஆட் பண்ணும்போது எனக்கு ஃபைனல் காஸ்டிங் என்ன வந்தாலும் நான் அதை என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெக்வர்ட் அக்யூரேட் ஷேப் அண்ட் சைஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன் மெஷரிங் பண்ணிப்பேன். சரியா? இப்படி பண்ணுறதுனால எனக்கு சர்ஃபேஸ் ஃபினிஷும் பெஸ்ட்டாக இருக்கும், சர்ஃபேஸ் ரஃப்னஸும் எதுவுமே இருக்காது. இர்ரெகுலாரிட்டிஸ் ஏதாச்சும் இருந்தாலுமே அந்த காஸ்டிங் நான் என்ன பண்ணுவேன் எலிமினேட் பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஷேப் அப்படின்னா நான் இது கூட வந்து எல்லா சைடும் நான் என்ன பண்ணுவேன் சில மெஷினிங் வந்து மெட்டீரியல் வந்து ஆட் பண்ணிப்பேன். இப்போ எனக்கு இப்போ இதுக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ஃபேஸ் ரஃப்னஸ், இர்ரெகுலாரிட்டிஸ், ப்ளோ ஹோல்ஸ் இதெல்லாம் இருக்கும். இப்போ என்னோட டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இது எல்லாமே நான் எலிமினேட் பண்ணிடுவேன். சரி? அக்யூரேட் ஷேப் அண்ட் சர்ஃபேஸ் ஃபினிஷ் எல்லாமே கொடுத்து என்னோட ரெக்வயர் ஷேப்புக்கு சைஸுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொண்டு வந்துப்பேன். இந்த ஒரு அலவன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? மெஷினிங் அலவன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. 13 பாருங்க. மேட்ச் பிளேட் பேட்டர்ன் இஸ் யூஸ்ட் இன். எங்க நம்ம இந்த மேட்ச் பிளேட் பேட்டர்ன் யூஸ் பண்ணுவோம்? மெஷின் மோல்டிங்ல தான் நம்ம மேட்ச் பிளேட் பேட்டர்ன் யூஸ் பண்ணுவோம். ஹேண்ட் மோல்டிங், ஷெல் மோல்டிங், இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மேட்ச் பிளேட் பேட்டர்ன் கிடையாது. இப்போ மேட்ச் பிளேட் பேட்டர்ன் எங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷின் மோல்டிங்ல அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஃபார் மாஸ் ப்ரொடக்ஷன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு என்ன டைப் ஆஃப் பேட்டர்ன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் மேட்ச் பிளேட் பேட்டர்ன். சிங்கிள் பேட்டர்ன் பீஸ் வித் நோ ஸ்பிளிட் அதுதான் நமக்கு லூஸ் பேட்டர்ன். ஸ்பிளிட் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்பிளிட்டாக இருக்கும். சரியா? 2 பார்ட் ஸ்பிளிட்டாக இருக்கும். மேட்ச் பிளேட் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்பிளிட் ஆனதே வந்து இந்த சைடும் இந்த சைடு இருக்க மாதிரி இப்படி இருக்கும். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் பிளேட் பேட்டர்ன். அப்போ ஒரு சிங்கிள் பேட்டர்ன் பீஸாக இருக்கணும், ஸ்பிளிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னா அது பேர் தான் லூஸ் பேட்டர்ன். டிராஃப்ட் அலவன்சஸ். டிராஃப்ட் அலவன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டிராஃப்ட் அலவன்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் பேட்டர்ன். இந்த பேட்டர்னை நான் ரிமூவ் பண்ணும்போது இப்போ எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னா இப்படி இருக்கும்போது நான் பேட்டர்ன் ரிமூவ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கிராக்கு இல்லை டேமேஜ் ஏதாச்சும் ஏற்பட சான்சஸ் இருக்கு. அப்போ இதுவே நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க டிராஃப்ட் கொடுக்குறேன். மேக்ஸிமம் 1 டிகிரி டு 3 டிகிரி இந்த மாதிரி தான் நான் டிராஃப்ட் கொடுப்பேன். இந்த டிராஃப்ட்டை கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரிமூவல் அப்படின்றது ஈஸியா இருக்கும். சரியா? அப்போ டிராஃப்ட் அலவன்ஸ் இஸ் கிவன் டு ஃபெசிலிட்டேட் ரிமூவல் ஆஃப் பேட்டர்ன். நெக்ஸ்ட் பாருங்க. உடன் பேட்டர்ன் அப்படின்றது நம்ம நார்மலாக ஃபர்ஸ்ட் பார்க்குற ஒரு விஷயமே உடன் பேட்டர்ன் தான். இந்த உடன் பேட்டர்னில் மெட்டீரியல் நம்ம காமனாக என்ன யூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. தேக்கு, மஹோகனி, ரோஸ்வுட் இல்லை எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்னு கேட்குறாங்க. இப்போ உடன் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் உடன் பேட்டர்னில் தேக்கும் யூஸ் பண்ணுவோம், மஹோகனியும் யூஸ் பண்ணுவோம், ரோஸ்வுட்டும் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். சர்ஃபேஸ் ஃபினிஷ் நல்லா இருக்கும், இல்லை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், டியூரபுளாக இருக்கும். அப்போது உடன் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நான் தேக்கும் யூஸ் பண்ணுவேன், மஹோகனியும் யூஸ் பண்ணுவேன், ரோஸ்வுட்டும் யூஸ் பண்ணுவேன். சரியா? இப்போ ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் திஸ்.
17 பாருங்க. எந்த ஒரு பேட்டர்ன் வந்து சென்ட்ரல் ஆக்சிஸ் அத சுத்தி என்ன ரொட்டேட் ஆகும்னு கேட்கிறோம். the pattern which rotates about a central axis. லூஸ் பேட்டர்ன பொறுத்தவரைக்கும் சிங்கிள் பீஸ் பேட்டர்ன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொட்டேட் ஆகாது. கேட்டட் பேட்டர்னும் கிடையாது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வீப் பேட்டர்ன். இந்த ஸ்வீப் பேட்டர்ன பொறுத்தவரைக்கும் இப்படி இருக்கு அப்படின்னா, இந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா, மால்டன் மெட்டல் வந்து அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் ரொட்டேட் ஆகி. ஆன்சர் இஸ் ஸ்வீப் பேட்டர்ன். இன் ஷெல் மோல்டிங் த சாண்ட் யூஸ் இன் பாண்டட் வித் ஷெல் மோல்டிங்ல சாண்ட் வந்து எது கூட பாண்ட் பண்ணி நான் யூஸ் பண்ண ஃபீனாலிக் ரெசின். சரியா? ஃபீனாலிக் ரெசின் அப்படின்றது ஒரு பைண்டர். நல்லா எனக்கு அப்படின்னு நல்லா வந்து அந்த பேட்டர்ன் கூட வந்து பாண்ட் ஆகிறதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணுவேன், இந்த ஃபீனாலிக் ரெசின் அப்படின்ற ஒரு பைண்டர் வந்து யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? இப்போ 18th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபீனாலிக் ரெசின். 19 பாருங்க. which pattern is most economical for high volume production? எந்த ஒரு பேட்டர்ன் வந்து ஹை வால்யூம் ப்ரொடக்ஷனுக்கு மோஸ்ட் எக்கனாமிக், அதாவது ஹை வால்யூம் ப்ரொடக்ஷனா இருக்கணும், மோஸ்ட் எக்கனாமிக்கலா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்ன ஆன்சர்? மேட்ச் பிளேட் பேட்டர்ன். மேட்ச் பிளேட் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்கனாமிக்கலாகவும் இருக்கும், ஹை வால்யூம் ப்ரொடக்ஷனுக்கும் பெஸ்ட் சூட்டபிளாகவும் இருக்கும். பாருங்க. which is not a function of pattern. பேட்டர்னோட ஃபங்க்ஷன் எது கிடையாது. ஸோ நார்மலாக ஒரு பேட்டர்ன் அப்படின்றது ஒரு ஷேப்பிங் டூல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் ஹேண்ட்லிங் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு அர்த்தமே கிடையாது. இப்போ நார்மலாக ஒரு பேட்டர்ன் அப்படின்றது ஒரு ஷேப்பிங் டூல். பேட்டர்ன் வந்து நான் ஒரு மெட்டலை வந்து போர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேட்டர்ன் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நீட் நாட் டு விஸ்டாண்ட் ஹை டெம்பரேச்சர். அந்த ஹை டெம்பரேச்சர் விஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இப்போ பேட்டர்னோட ஃபங்க்ஷன் எது கிடையாதுன்னா டு விஸ்டாண்ட் ஹை டெம்பரேச்சர் அப்படி வந்து நாட் அ ஃபங்க்ஷன். மோல்டு கேவிட்டியை ஃபார்ம் பண்ணுறது, கோர் பிரிண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறது, கேட்டிங் சிஸ்டமை ஃபார்ம் பண்ணுறது தான் முக்கியமான ஃபங்க்ஷன். சரியா? பேட்டர்ன் அப்படின்றது ஒரு ஷேப்பிங் டூல். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து நான் மால்டன் மெட்டலை வந்து அந்த உள்ள நான் போர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த பேட்டர்ன் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் விஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. 21st பாருங்க. in slush casting the product obtained is slush castingல என்ன ப்ராடக்ட் obtained ஆகும்? ஸ்லஷ் கேஸ்டிங்னா என்ன? ஸ்லஷ் கேஸ்டிங் அப்படின்றது மெயின்லி ஃபார் தின் வால்டு ஹாலோ ஆப்ஜெக்ட்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் டாய்ஸுக்கு, அப்புறம் ஆர்னமெண்ட் நீங்கள் செய்கிறீங்க, இல்லை ஸ்டாச்சு செய்கிறீங்க, இந்த மாதிரிலாம் வந்து அதிகமாக யூஸ் ஆகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லஷ் கேஸ்டிங் ஹாலோ ஆப்ஜெக்ட்ஸ். ப்ரிசிஷன் கேஸ்டிங். ப்ரிசிஷன் கேஸ்டிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப ப்ரிசைஸ்டு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங் தான் நமக்கு மோஸ்ட் ப்ரிசைஸ்டு கேஸ்டிங். ஸோ பிகாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலி அக்யூரேட் அண்ட் டீட்டெயில்டு காம்பனண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அது ப்ரொடியூஸ் பண்ணும். இதுக்கப்புறம் ஃபர்தர் மெஷினிங் அப்படின்றது தேவை கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் ப்ரிசிஷன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங்கில் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரீஒர்க்கோ இல்லை வந்து மறுபடியும் வந்து ரீசெக்கோ இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். சரிங்களா? 23rd பாருங்க. சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங் இஸ் சூட்டபிள் ஃபார். சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங் இஸ் சூட்டபிள் ஃபார் எதுக்குன்னு கேட்குறாங்க. இந்த சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங் வந்து எதுக்கு ரொம்ப சூட்டபிள்? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். ஹாலோ சிமெட்ரிக்கல் பார்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயம் தான். ஹாலோ சிமெட்ரிக்கல் பார்ட்டுக்கு ரொம்ப சூட்டபிளான ஒன்று எது அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங். வேக்யூம் கேஸ்டிங் அப்படின்றது ரியாக்டிவ் மெட்டல்ஸ்க்கு. வேக்யூம் கேஸ்டிங் அப்படின்றது என்னன்னா இதை நம்ம வேக்யூம் மோல்டு கேஸ்டிங் சொல்லலாம், இல்லை வி ப்ராசஸ் கேஸ்டிங் சொல்லலாம். இது எதுக்கு ரொம்ப ஐடியலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மெட்டல்ஸ் தட் ரியாக்ட் வித் அட்மாஸ்பியரிக் கேஸஸ். எந்தெந்த மெட்டல்லாம் வந்து அட்மாஸ்பியரிக் கேஸில் வந்து ரியாக்ட் ஆகுதோ அந்த மாதிரி மெத்தடுக்கு வந்து மோஸ்ட் சூட்டபிள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எதெல்லாம் நமக்கு அட்மாஸ்பியரிக் கேஸஸ், டைட்டேனியம், ஜிர்கோனியம், அலுமினியம் அலாய்ஸ், இதெல்லாம் நமக்கு அட்மாஸ்பியரிக் கேஸஸ். இது கூடலாம் எது ரியாக்ட் ஆகுதோ ஸோ அந்த ஒரு மெட்டல்ஸ்க்குலாம் நம்ம என்ன டைப் ஆஃப் கேஸ்டிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வேக்யூம் கேஸ்டிங் யூஸ் பண்ணலாம். Which technique produces fine and detailed surfaces? ஓகே, திரும்ப இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. சென்ட்ரிஃபியூகல் கேஸ்டிங், சாரி இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங். இன்வெஸ்ட்மெண்ட் கேஸ்டிங் தான் நமக்கு ப்ரிசிஷன் கேஸ்டிங் சொல்லுவோம். லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஷேப்புக்கு நான் என்ன பண்ணுவேன், லாஸ்ட் வேக்ஸை ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவேன், அந்த பேட்டர்ன் நான் என்ன பண்ணுவேன், உடைச்சிருவேன். உடைச்சிட்டு
இதுக்கப்புறம் நான் மால்டன் மெட்டல் வந்து போர் பண்ணி, எனக்கு தேவையான ஷேப் அண்ட் சைஸ எடுத்துப்பேன். சரியா? அப்ப விச் டெக்னிக் ப்ரொடியூசஸ் ஃபைன் அண்ட் டீட்டெயில்ட் சர்ஃபேஸ் அப்டின்னா, இன்வெஸ்ட்மென்ட் காஸ்டிங். ஸோ 25 பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆப்ஷன் ஏ இன்வெஸ்ட்மென்ட் காஸ்டிங். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இதோட செகண்ட் பார்ட்ட பொறுத்தவரைக்கும், இதோட கன்டினியூவேஷன் அண்ட் வெல்டிங் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் நம்ம நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா? மக்களே, அ நான் குடுக்குற எம்சிக்யூஸ் மட்டும் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, ஈஸியா அந்த எக்ஸாம கிராக் பண்ணலாம். ஸோ நான் இந்த எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு குடுக்குறது வந்து ஒரு யூனிட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 150 to 200 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றோம். கரெக்ட்டா? பட் நம்மளோட கிளாஸ்ல உள்ள வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த எம்சிக்யூஸ் ஆனது உங்களுக்கு 600 to 800 எம்சிக்யூஸ் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே. ஸோ நீங்க ஜாயின் பண்ணணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. ஓகே. ஸோ தேங்க் யூ மக்களே. பாய் பாய். ஹேவ் எ குட் டே. நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம்.